சுவாமிஜி பிரதமர் நரேந்திர மோடி மறுபடியும் பதவியில் வெற்றி பெறுவார் என்று முன்னறிக்கையளிக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகள் போன்ற ஒப்பற்ற சாதனைகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களை கருத்தில் கொண்டால் இதற்கு காரணம் புரிந்து கொள்ள எளிது. முதல்வர் கீழ் துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்து மோடியின் காலத்தில் முந்தைய நிர்வாகங்களின் அனைத்து சாதனைகளையும் மிஞ்சியுள்ளன. ஆனால் சுவாமிஜியின் கருத்துப்படி உண்மையில் என்ன முக்கியமாக உள்ளது? அது அனைத்து இந்தியர்களுக்கான உலகளாவிய சுகாதார காப்பீட்டுக்கான ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்தியாவில் இதுவரை காணாத அளவிலான சேவையை வழங்குகிறது. முதல்வர் மோடி மற்றும் அவரது 9 அமைச்சர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக முக்கியமாக கடன் எடுத்தாலும் இந்த கடன்கள் வீணாகாமல் திறமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக இந்தியாவின் உலகில் நிலை இப்போது எப்போதும் மேல் உள்ளது. சுவாமிஜி மோடி இந்தியாவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்வார் என்று எதிர்பார்க்கிறார். 1. விவசாயம். 2. அரசு நிர்வாக சேவைகள். 3. வணிகங்கள். இவை அனைத்தும் தொடர்ந்த வளர்ச்சிக்கான அடித்தளமாக உள்ளன. விவசாயிகள் மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பங்களின் பரந்த கிடைப்பில் இருந்து பயன் பெறுவார்கள். அரசு சேவைகளை நிர்வகிப்பது மிகவும் திறமையாக இருக்கலாம். இது ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆறுகளில் சேர்ந்து கடல்களை உருவாக்கும் என்பதை உணர்வதிலிருந்து வருகிறது. ஒவ்வொரு வரி செலுத்துபவரும் அவர்களின் பங்களிப்புகள் விசுவாசமாக பயன்படுத்தப்படுமானால் நாட்டின் மகத்துவத்திற்கு பங்களிக்கிறார். இந்த ஆனஸ்டி நிலை அரசாங்க வருவாயை முக்கியமாக அதிகரிக்கும். வணிகங்களில் அதிக முதலீடுகளை அனுமதிக்கும். இது இறுதியில் பொருளாதார வளம் விரைவுபடுத்தும். சுவாமிஜி மோடி அரசாங்கத்தில் பெருமை அடைகிறார். ஏனெனில் இந்தியாவின் வரலாற்றில் அவர்கள் நாட்டிற்கான பார்வையை நிறைவேற்றுவதில் திறமையான ஒரே அரசாங்கம். மோடி பதவியில் வந்ததற்கு முன்பு பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை.